எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம பூஜாரியை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்குமே எப்படி இருக்குது, அந்த பூஜாரிக்கும் இந்த பூஜாரிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே நான் வந்து இன்னொரு தடவை வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம காஞ்ச பூக்கள்லாம் வந்து எடுத்து ஒரு கவரில் போட்டு சேஃபாக எடுத்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது. கால் படாத இடத்துல போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நீர்நிலைகளில் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட பூஜாரை எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாசப்படியில் எப்போவுமே வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளிப்பிங் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னல, பால் காய்ச்சறப்போ நான் இப்படி தான் வந்து வச்சுருந்தேன். இந்த படத்தை தான் நான் வந்து மாட்ட முடியல வீட்டில். ஸோ இதை வந்து கிழக்க பார்த்து ஒரு ஃபோட்டோவாவது நம்ம வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.